மை பாய்ஸ், ஐம் சாரி, ஐம் வெரி சாரி, என்னால் உங்களை காப்பாற்ற முடியல அப்படின்னு பேட்மேன், நைட் விங் அண்ட் ரெட் ராமின் 3 பேருமே கொலை பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து அவர் ஒரு ஃபைட்டர் ஜெட் மூலிமா ஏறி வெளியே போகிறாரு. வெளியே போனால் அந்த இடம் முழுக்க, காத்தம் முழுக்க மொத்தமாகவே அந்த வைரஸ் எல்லாம் இன்ஃபெக்ட் ஆன நபர்கள் தான் இருக்காங்க. ஸோ அவர் அந்த ஃபைட்டர் ஜெட் யூஸ் பண்ணி ஒரு பட்டனை கிளிக் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெடிப்பை வெடிக்க வச்சு அங்கே இருக்க எல்லாருமே கொலை பண்ணிடுறாரு. அதே காத்தமில் ஹார்லி குயின் ஓடிக்கிட்டு இருக்காங்க. போன எபிசோட்லேயே ஜோக்கர் அஃபெக்ட் ஆகிட்டாரு. ஸோ ஜோக்கர் ஹார்லி குயினை துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஹார்லி குயினும் ஓடிக்கிட்டே இருக்க அந்த இடத்துல நிறைய இன்ஃபெக்ட் ஆன மக்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் கையில் கன்னை வச்சு அவங்க எல்லாருமே சுட்டுக்கிட்டு அவரும் அந்த வைரஸ்க்கு அஃபெக்ட் ஆயிடுறாரு. ஸோ கன்னை கீழே போட்டுறாரு. அதை பார்த்த ஹார்லி குயின் அவங்க கையில் கன் எடுத்து இனிமேல் ஓட முடியாது, ஐவி சொன்னது கரெக்டு தான், நான் இதுக்கப்புறம் இந்த மான்ஸ்டர் கிட்டேருந்து ஓட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி நின்று நம்ம ஜோக்கரை பார்த்து, இது வரைக்கும் என்னால் உன்னை சகிச்சிக்கவே முடியல, இதுக்கு மேலேயும் என்னால் உன்னை சகிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கையில் இருந்த கன்னை வச்சு மிஸ்டர் ஜே அப்படின்னு கத்திக்கிட்டு ஜோக்கரை சுட்டுறாங்க. திடீர்னு எல்லா விஷயமும் சைலண்ட் ஆயிடுச்சுல. இத்தனை வருஷமாக எங்களை சிரிச்சுக்கிட்டே அப்யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இந்த சைக்கோ இப்போ செத்து போயிட்டான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்க திரும்பி பார்த்தா நிறைய பேர் இன்ஃபெக்ட் ஆனவங்க இவங்களை நோக்கி ஓடி வர, யாரை என்னை நோக்கி ஓடி வருது, இப்போது நம்ம வேட்டையாட போகிறோம் அப்படின்னு அவங்க கையில் இருந்த கன்னை வச்சு எல்லா இன்ஃபெக்ட் ஆன நபர்களையும் சுட்டுக்கிட்டு சந்தோஷமாக சுட்டுக்கிட்டு இருக்காங்க.